உன்னதமானவரும் பரிசுத்தரும் சாவாமை உடையவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுவருமாயிருக்கின்ற நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிக அன்பாய் நேசிக்கப்பட்ட உடன் விசுவாசிகளே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக கூட இந்த வலைதள வழியாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனவே இந்த ஆசீர்வாதமான ஞாயிற்றுக்கிழமையில் அடியனுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த சிறு வழிபாட்டினை நாம் ஆரம்பிப்போம். நம்ம தொழுகையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பிந்தி வருகிற 15வது ஞாயிற்றுக்கிழமையான இன்று நாளுக்கென்று தியானிப்பதற்கென்று வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி அது மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 7வது அதிகாரம் வசனங்கள் 24 துவங்கி வசனங்கள் 30 வரையிலான வசனங்கள் தியானிப்பதற்கென்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் அடியனாகிய நான் சற்று நேர சிந்தனைக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அது மார்க்கு 7:28வது வசனத்தை வாசித்து தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவனே, ஆகிலும் மேசையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் குழந்தைகள் சிந்துகின்ற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். மேசையின் கீழிருக்கும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொன்னால் என்றார் என்பதை அன்பானவர்களே, விசுவாசம் 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 இல்லாவிட்டால் நாம் கும்பிடுகிற கடவுளும் இல்லை, நாம் செய்கின்ற ஆராதனையும் இல்லை, நாம் பண்ணுகிற ஜெபங்களும் இல்லை. விசுவாசம் இல்லாவிட்டால் நாமும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையும் இல்லை, இந்த உலகமும் இல்லை என்பதை முதலாவதாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இது கண்பானுகளே, இன்றைக்காக நமக்காக தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதியிலும் கூட கானானிய நாட்டைச் சேர்ந்த ஒரு ஸ்திரீனுடைய விசுவாசத்தை குறித்து கூட நாம் பார்க்கின்ற பொழுது, அன்பானுகளே, இந்த கானானிய ஸ்திரீனுடைய சரித்திரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த கானானிய ஸ்திரீ யார் என்றால், இவள் கிரேக்க நாட்டை சார்ந்த ஸ்திரீ என்றும் சீரோ பேனிக்கியா நாட்டை சார்ந்த ஸ்திரீ என்றும் புறஜாதியான ஸ்திரீ என்றும் தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்த ஸ்திரீ என்றும், அது மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலே யாருடைய விசுவாசம் மிகவும் பெரியது என்று அழைக்கப்படுகிறது என்றால் இந்த கானானுடைய ஸ்திரீனுடைய விசுவாசம்தான் மிகவும் பெரிதான விசுவாசம் என்று சொல்லி இறையிலாசிரியர்களால் அழைக்கப்படுகின்ற ஒரு பெண், ஒரு ஸ்திரீ யார் என்றால் அது இந்த கானானிய ஸ்திரீதான் என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இது கண்பானுகளே, ஏன் கானான் என்று சொல்லப்படுகிறதான தேசம் புறஜாதியான தேசம், ஏன் சபிக்கப்பட்ட தேசம், ஏன் தாழ்த்தப்பட்ட தேசம் என்று சொல்லி அழைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது, அன்பானிலே ஆதியாகமம் 9வது அதிகாரம் 24வது வசனத்தையும் 25வது வசனத்தையும் நாம் வாசிக்கின்ற பொழுது, அங்கே நோவா என்கிறதான ஒரு மனுஷன், அன்பானுகளே, அவன் நித்திரையாக இருக்கிற பொழுது நோவாவுக்கு எத்தனை பிள்ளைகள் என்றால் 3 பிள்ளைகள். சேம், காம், ஆபெத் என்கிறதான 3 பிள்ளைகள் நோவாவுக்கு இருக்கின்றதாக திருமறையில நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் நோவா நித்திரையாக இருக்கின்ற பொழுது அந்த 2வது பிள்ளையாகிய காம் என்கிறதான பிள்ளை தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை அவன் நித்திரையாக இருக்கின்ற பொழுது பார்த்ததினால
நோவா நித்திரை விட்டு எழுந்து அந்த காம் என்கிறதான தன்னுடைய மகனுடைய பிள்ளையாக இருக்கின்ற கானா என்கின்றதான பேரனை, தன் பிள்ளையை நோவா சபிக்கின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்ப அந்த நாள் முதல் எந்த நாள் வரைக்கும் கானான் தேசம் புறஜாதியான தேசம், அது தாழ்த்தப்பட்ட தேசம், அது சபிக்கப்பட்ட தேசம் என்று சொல்லி இறையியல் ஆசிரியர்களால் இந்த நாள் வரைக்கும் அந்த தேசமானது இப்படியாக அழைக்கப்படுகின்றது கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் எனக்கு அன்பானுங்களே, அப்போ அங்கே வருகின்றதான தீரு சீதோன் பட்டணத்தை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, அதான் அங்கே வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் தீரு சீதோன் என்கிறதான திசையின் வழியாக கடந்து போனார் என்று சொல்லி திருமறையிலே மார்க் எழுதின நூல் 7வது அதிகாரம் 1வது வசனம் 24வது வசனத்திலே அங்கே இப்படியாக வசனம் நமக்கு சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் தீரு சீதோன் வழியாக ஆண்டவர் இயேசு கடந்து போனார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் எனக்கு அன்பானுங்களே, இந்த தீரு சீதோன் என்கிறதான பட்டணம் எப்படிப்பட்டதான பட்டணம் என்றால், அன்பானுங்களே, இந்த தீரு என்கிறதான பட்டணம் யூதர்களுக்கு பரம்பரையாக எதிராளியாக இருக்கின்ற ஒரு பட்டணம் எது என்றால் அது தீரு என்கிற பட்டணம். அது மட்டுமல்ல, யூதர்களுக்கு நம்பர் 1 எதிராளியாக இருக்கின்றதான ஒரு பட்டணம் எது என்றால் அதுவும் இந்த தீரு சீதோன் பட்டணம் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, யூதர்கள் தீரு சீதோனில் உள்ள இந்த புறஜாதியான மக்களை, இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை, இந்த சபிக்கப்பட்ட மக்களை யூதர்கள் ஒரு பொருளுக்கு அங்கே இருக்கின்றதான புறஜாதியான மனிதர்களை வாங்குவதும், அது மட்டுமல்ல, சில தானியங்களுக்கு அங்கே இருக்கின்றதான சில மனிதர்களை விலைக்கு வாங்குவதும், அது மட்டுமல்ல, அங்கே இருக்கின்றதான புறஜாதியான மனிதர்களை குறைந்த பணத்திற்கு அவர்களை வாங்குவதுமாக யூதர்களுக்கு இந்த தீரு சீதோன் பட்டணத்தில் உள்ள புறஜாதியான மக்கள் இப்படியாக இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் எனக்கு அன்பானவர்களே, நான் ஏன் இவைகளை இங்கே சொல்லிக்கொண்டே வருகிறேன் என்று சொன்னால், அப்படிப்பட்டதான இந்த புறஜாதியான பட்டணத்திலிருந்து, அப்படிப்பட்டதான இந்த கேவலமான பட்டணத்திலிருந்து, அப்படிப்பட்டதான இந்த ஒரு இழிவான தாழ்த்தப்பட்ட பட்டணத்தில் இருந்துதான் ஒரு கானானிய இஸ்ரேலுடைய விசுவாசத்தை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கின்றோம். அதுதான் இன்றைக்காக நமக்காக தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதியில மார்க் எழுதின நூல் 7வது அதிகாரம் 28வது வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறது. அதுவும் அந்த கானானியஸ்தர் இப்படியாக சொல்லுகிறார், மேஜைகளில் மேலிலிருந்து விழுகின்றதான அந்த அப்ப துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே, நாய்க்குட்டிகளுக்கு போதுமே என்று சொல்லி அந்த வார்த்தை அவள் அப்படியாக ஆண்டவர் இயேசுவுக்கு இந்த வார்த்தை அவள் சொல்லுகின்றதாக நாம் பார்க்கின்றோம். அதற்கு மறுமொழியாக தான் ஆண்டவர் இயேசு அந்த கானானி இஸ்ரேலை பார்த்து சொல்லுகிறார், அம்மா, உன் விசுவாசம் பெரிது, நீ சொன்னபடியே இந்நேரமே உன்னுடைய மகள் உன் வீட்டில் பேய்களை நீங்கி இந்த நேரத்தில் அவள் சுகமாய் இருப்பாள், நீ போய் அங்கே பார்த்துக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அந்த கானானிய இஸ்ரேலுடைய விசுவாசத்தை கண்டு உடனடியாக அவளுக்கு விடுதலையை தருகின்றதும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் எனக்கு அன்பானுகளே, அதுதான் ஆரம்பத்திலே நான் சொன்னது போல, விசுவாசம் இல்லாவிட்டால் நாம் கும்பிடுகிற கடவுளும் இல்லை. விசுவாசம் இல்லாவிட்டால் நாம் செய்கின்றதான ஆராதனையும் இல்லை. விசுவாசம் இல்லாவிட்டால் நாம் பண்ணுகிறதான ஜெபங்களும் இல்லை. விசுவாசம் இல்லாவிட்டால் நாமும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையும் இல்லை. விசுவாசம் இல்லாவிட்டால் இந்த உலகமும் இல்லை என்பதை ஆழமாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் எனக்கு அன்பானவர்களே,
நம்முடைய திருச்சபையினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகின்ற மார்ட்டின் லூத்தர் ஆயரவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த வித்தன்பெர்க் மாநிலத்தில் எத்தனை தெருவுகள் இருக்கின்றதோ, எத்தனை வீதிகள் இருக்கின்றதோ, அந்த வீதிகளில் அந்த தெருக்களில் எத்தனை வீடுகள் இருக்கின்றதோ, அந்த ஒவ்வொரு வீடுகளின் மேல எத்தனை ஓடுகள் இருக்கின்றதோ, அந்த ஒவ்வொரு ஓடுகளின் மேல எத்தனை பேய்கள் இருக்கின்றதோ, எத்தனை ஓடுகளின் நடுவில் எத்தனை பேய்களின் நடுவில் எவ்வளவாக இருந்தாலும் அதன் மத்தியிலும் அக்னியானது, நெருப்பானது பற்றி எரிந்து கொண்டிருந்தாலும் கடவுளுடைய வசனத்தை நான் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லி அந்த வார்த்தை அவர் அன்றைக்கு அப்படியாக சொல்லுவதற்கு காரணம் அவருக்கு இருந்த அந்த விசுவாசம்தான் என்பதை ஆழமாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் கூட எப்படிப்பட்டதான விசுவாசமாக இருக்கிறது என்பதை சற்று நாம் சிந்தித்து அதை கேள்வியாக நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும். அப்போ உதாரணமாக ஒரு சிறு கதையாக நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், ஒரு கிராமத்தில் ஒரு ஊரில் ஒரு குளம் இருந்துச்சான். அந்த குளத்தில் யாரெல்லாம் காசை போடுகிறாளோ, 1க்கு 30, 30க்கு 60, 60க்கு 90 அந்த குளத்தில் யார் காசு போடுகிறார்களோ அதற்கு பதிலாக இவ்வளவாக கிடைக்கும் என்று சொல்லி அங்கே இருக்கின்றதான ஒரு நம்பிக்கை, விசுவாசம். அப்போ அங்கே வருகின்ற மனிதர்கள் எல்லாம், எல்லா மனிதர்களும் காசுக்களை அந்த குளத்தில் போட்டுவிட்டு போய்கொண்டே இருக்கிறாங்க. அப்போ திடீரென்று ஒரு நாள் ஒரு மனுஷன் வருகிறான். வந்து அந்த குளத்துல காசை போட்டு கடைசி வரைக்கும் அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறான். ஏன்டா இங்கே உட்காந்துருன்னு கேட்டா, இல்லை இந்த குளத்துல ஒரு காசு போட்டா 30 கிடைக்குதுன்னு சொல்றாங்க, 30 காசு போட்டா 60 கிடைக்குதுன்னு சொல்றாங்க, 60 காசு போட்டா 90 காசு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ நான் ஒரு காசு போட்டிருக்கிறேன், 30 காசு கிடைக்கும் கிடைக்காம போகும் என்பது அப்பாற்பட்ட விஷயம். இந்த ஒரு காசாவது நான் போட்டது எனக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா எனக்கு தானே நஷ்டம். ஆகவே தான் கிடைச்சா விட்டுட்டு போயிடுறேன், கிடைக்கலன்னா இந்த காசு நான் போட்ட காசு எடுத்துன்னு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளத்தின் அருகே உட்காந்துன்னு இருந்தானா. அப்போ இதே போலதான் இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் கூட எப்படிப்பட்டதான விசுவாசமா இருக்கிறது என்றால், ஒரு அற்பமான விசுவாசமாக, ஒரு அவிவிசுவாசமாக, ஒரு கெட்ட விசுவாசமாக இன்றைக்கும் நம் மத்தியில நமக்குள்ளாக இருக்கின்றது கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் இந்த கண்பான்களே, அதான் நமக்கு திருமறை சொல்லுகிறது, யாரெல்லாம் கடவுளை விசுவாசிக்கிறார்களோ, அங்கே வசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் நடக்கும், விசுவாசிக்கிறவன் பிழைப்பான் என்று சொல்லி ரோமர் 1:26-27 நாம் வாசிக்கின்றோம். யாரெல்லாம் கடவுளை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் இந்த பூமியில கடைசி பரியந்தமும் முடிவு பரியந்தமும் நிலைத்திருப்பார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. யாரெல்லாம் கடவுளை விசுவாசிப்பார்களோ அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி திருமறை நமக்கு சொல்லுகிறது. யாரெல்லாம் கடவுளை விசுவாசிக்கிறார்களோ அவர்களை இந்த உலகத்துல எதுவும் ஒன்றும் எவனும் ஒருவனும் அசைக்கவே முடியாது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அப்படியானால் இது கண்பாடுகளே, அதுதான் அந்த கானானுடைய விசுவாசம் கூட என்னவென்றால், மேஜைகளின் மேலிருந்து விழுகின்றதான அந்த அப்பமே, அந்த அப்பத்தினுடைய துண்டை நாய்க்குட்டிகளுக்கு போதுமே, நாய்க்குட்டிகளுக்கு தின்றுமே என்று சொல்லி அந்த அம்மா அவ்வளவு விசுவாசத்தோடு கடவுளிடத்தில் அவள் பேசுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம்.
அதுக்கடுத்து இரண்டாவது பகுதியாக இருக்கின்றதாக அந்த இரண்டாவது பகுதியாக இருக்கின்றதான அந்த பகுதியிலே நாம் பார்க்கின்ற பொழுது மார்க் 7வது அதிகாரம் வசனங்கள் 31 துவங்கி வசனங்கள் 37 வரையான வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அன்பானுங்களே, அங்கே இன்னொரு நிகழ்வு பதிவு செய்யப்பட்டு வைத்திருக்கின்றது. அந்த நிகழ்வை நாம் வாசிக்கின்ற பொழுது அன்பானுங்களே, அங்கே கோணையான வாயுடைய ஒரு மனிதன் வருகின்றான். அவனுக்கு காதும் செவிடு என்று சொல்லி அங்கே வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ கோணையான வாய், காதும் செவிடு. அப்போ கோணையான வாய் என்றால் அவனால் பேசவும் முடியாது, அவனால் ஒரு வார்த்தையும் சொல்லவும் முடியாது. அதையும் மீறி தன்னுடைய ஒரு முயற்சினால பேசினால், ஏதாவது ஒரு வாக்கியம் சொன்னால் அது யாருக்கும் புரியாது. அவன் சொல்லுகிறத வார்த்தை யாருக்கும் போய் சேராது. ஒருவேளை நாமும் அவனிடத்துல பேசினால் நாம் சொல்லுவதும் பேசுவதும் அவனுக்கு கேட்காது. அப்ப பாருங்க, அப்படிப்பட்டதான அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் கூட சரீரத்திலும் கூட அந்த வாயையும் அந்த செவிடியையும் ஆண்டவர் இயேசு அங்கே குணமாக்குகிறதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்ப நான் ஏன் இவைகளை இங்கே சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த மனிதனுடைய வாழ்க்கையில கூட நாம் பார்க்கின்ற பொழுது அவன் எங்கே இருந்து வந்தான், எந்த திசையிலிருந்து வந்தான், யாருக்காக வந்தான், எதற்காக வந்தான், அவனுடைய முகவரி என்ன, அவனுடைய பெயர் என்ன, அவனுடைய விலாசம் என்ன என்பது எதுவும் கூட திருமறையில ஒன்றுமே பதிவு செய்யப்படவில்லை. ஆனாலும் ஆண்டவர் இயேசு அப்படிப்பட்டதான ஒன்றும் இல்லாத அந்த மனிதனுக்கு அவருடைய விசுவாசத்தை வைத்து அவருடைய வாழ்க்கையில விடுதலை தருகின்றதும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் என் கண்பானங்களே, அதான் இன்றைக்காக தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு வேத பகுதியிலும் நாம் பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக சங்கீத பகுதியிலே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான். சங்கீதங்களின் புத்தகம் 146வது சங்கீதம் 1வது வசனம் 2வது வசனத்தையும் நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே தாவீது சொல்லுகிறான் பாருங்க, தன்னுடைய விசுவாசத்தை குறித்து. இந்த உலகத்தில் நான் வாழுகின்ற இந்த உலக நாட்களில் நான் எவ்வளவாய் உயிருள்ளவனாய் இருக்கிறேனோ, நான் அப்பொழுதெல்லாம் கடவுளையே துதித்துக் கொண்டு இருப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது தன் விசுவாசத்தை அவன் அப்படியாக சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். நான் உயிருள்ள அளவும் நான் கடவுளை துதித்துக் கொண்டே இருப்பேன் என்றால், நாம் கடவுளை துதிக்கின்ற பொழுது, நாம் கடவுளை வழிபடுகின்ற பொழுது, நாம் கடவுளை தேடுகின்ற பொழுது, கடவுளத்தில் நாம் நெருங்குகின்ற பொழுது இக்கட்டுகள் வரும், இன்னல்கள் வரும், போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், உயிர் சேதம் வரும், உடல் சேதம் வரும், விசுவாசம் சேதம் வரும். ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி, அதையெல்லாம் கடந்து சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், நான் எப்பொழுதெல்லாம் உயிருள்ள நாட்களெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் கடவுளை துதிப்பேன், கடவுளை விசுவாசிப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது கூட அந்த வார்த்தையை சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அதுதான் இன்றைக்காக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள பழைய ஏற்பாட்டு பகுதியிலும் கூட நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார். ஏசாயாவின் தீர்க்கதரிசியின் புத்தகம் 35வது அதிகாரம் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் நாம் வாசிக்கின்ற பொழுது, இஸ்ரவேலரே, உங்களில் யாரெல்லாம் கடவுளை விசுவாசிக்கிறீர்களோ உங்களில் உள்ள குருடர்களுடைய கண்கள் திறக்கப்படும், செவிலிகளுடைய கண்கள் திறக்கப்படும், சப்பானி எல்லாம் கடவுளை துதித்து பாடுவான், ஊமையன் எல்லாம் அவன் மானை போல துள்ளி குதிப்பான் என்று சொல்லி கடவுள் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த பாக்கியத்தையும் சிலாக்கத்தையும் கடவுள் அவர்களுக்கு கொடுக்கிறதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைக்காக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிருப பகுதியிலும் அதான் நாம் வாசிக்கின்றோம். யாக்கோபு 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொல்லுகிறார், ஒருவனும் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட எல்லாவற்றையும் கடவுளத்திலே கேட்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய யாக்கோபு கூட சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் எனக்கு அன்பானவர்களே,
கடவுளுடைய பாதத்தில், கடவுளுடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற நாமும் கூட நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்முடைய விசுவாசம் எந்த நிலையில் இருக்கிறது, நம்முடைய விசுவாசம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறது என்பதை சற்று ஆழ்ந்து சிந்தித்து உணர்ந்து நாம் இதை பார்க்க வேண்டும். அதான் நமக்கு வேதவசனம் சொல்வது வண்ணமாக, யாரெல்லாம் கடவுளை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. யாரெல்லாம் கடவுளை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அசைக்கப்படுவதில்லை. யாரெல்லாம் கடவுளை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் பிழைத்துக் கொள்ளுவார்கள். யாரெல்லாம் கடவுளை விசுவாசிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில எல்லாம் ஆகும், எல்லாம் நடக்கும், எல்லாம் கூடும் என்று சொல்லி திருமறை நமக்கு சொல்லுகிறது. எனவே அப்படிப்பட்டதான விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் ஆண்டவர் இயேசுவை பிடித்துக் கொண்டு அவருக்காக சாட்சியாக பரிசுத்தமாக வாழ வளர தூய ஆவினர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து நடத்தி காப்பாராக. ஆமென். நம்ம யாவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீடிய பொறுமையும் மனத்தாழ்மையும் நிறைந்த பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியாகிய திருத்துவ கடவுளே, ஆண்டவரே சுவாமி, விசுவாசம் இல்லாவிட்டால் என்னுடைய வாழ்க்கையில ஒன்றும் இல்லை. விசுவாசம் இல்லாவிட்டால் என்னுடைய எதிர்காலங்கள் ஒன்றும் இல்லை. விசுவாசம் இல்லாவிட்டால் நாங்கள் கும்பிடுகின்ற கடவுள் ஒன்றும் இல்லை. விசுவாசம் இல்லாவிட்டால் நாங்கள் செய்கின்றதான ஆராதனைகள் ஒன்றும் இல்லை. விசுவாசம் இல்லாவிட்டால் நாங்கள் செய்கின்றதான ஜெபங்கள் ஒன்றும் இல்லை. நன்றி ஆண்டவரே. விசுவாசத்தை குறித்து உம்முடைய திருமறையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய ஒவ்வொரு திருப்பணியாளர்களும், கடவுளுடைய ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஆண்டவரே கர்த்தாவே, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், நான் எப்பொழுதெல்லாம் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கின்றனோ அப்பொழுதெல்லாம் நான் கடவுளை துதிப்பேன், கடவுளை விசுவாசிப்பேன் என்று தாவீது சொல்லுகிறான். தானியேல் சொல்லுகிறார், தீர்க்கதரிசி ஆகிய ஆண்டவரே கர்த்தாவே, தானியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், என்னை சிங்க கெபியிலே போட்டாலும், மரண இருளிலே இருந்தாலும், பொல்லாப்பு எனக்கு நேரிட்டாலும், நான் ஆராதிக்கின்ற தேவன், நான் துதிக்கின்ற தேவன் என்னை அவர் தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி தீர்க்கதரிசி ஆகிய தானியேல் சொல்லுகிறார். யோபு என்கிற பக்தன் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் என்னை கொன்று போட்டாலும் கடவுளே உம்மிடத்தில் நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி யோபு என்கிற பக்தன் சொல்லுகிறார். நன்றி ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்னுடைய சரீரத்தில் ஒரு முள்ளானது குத்தப்பட்டு இருந்தாலும் எனக்கென்று வைக்கப்பட்டிருக்கின்றதான ஜீவ கிரீடத்தை ஒரு நாள் நிச்சயமாக அதை பெற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நன்றி ஆண்டவரே. இப்படிப்பட்டதான ஆண்டவரே சுவாமி பக்தி வைராக்கியமுள்ள விசுவாசத்தோடு, இப்படிப்பட்டதான அபிர்விதமான விசுவாசத்தோடு, இப்படிப்பட்டதான ஒரு அலங்காரமான விசுவாசத்தோடு, இப்படிப்பட்டதான ஒரு ஆச்சரியமான விசுவாசத்தோடு, இப்படிப்பட்டதான ஒரு அற்புதமான விசுவாசத்தோடு ஆண்டவரே நாங்களும் இந்த உலகத்தில் நம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் வாழவும் வளரவும் கர்த்தர் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் திடப்படுத்த வேண்டும் என்று, பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. குறிப்பாக என்னுடைய குடும்பத்தையும், என்னுடைய வாழ்வுகளையும், என்னுடைய எதிர்காலங்களையும், எங்களுடைய திட்டங்களையும் தீர்மானங்களையும் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கின்றோம் சுவாமி. எங்களை நீரை ஒவ்வொரு நாளும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிதாவாகிய கடவுளின் அன்பும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் இரக்கமும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உறவும் வழிநடத்தலும் நாம் கேட்ட திருவசனத்தோடும் நாம் ஜெபித்த ஜெபங்களோடும் நம்முடைய வாழ்வுகளோடும் எதிர்காலங்களோடும் தேவன் தாமே தங்கி தரித்து ஆசீர்வதித்து நித்தமும் ஒரு குறைவில்லாதபடி தொடர்ந்து நம்ம வழித்தி காப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.